ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தகடூர் தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தர்மபுரி. கொங்கு நாட்டு மலைச்சோறு வழிபாடு என்ற நூலின் பதிப்பாசிரியர் ஆ. கௌரன். வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று மூவேந்தர் பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். சேரர்களின் நாடு குடநாடு. சேரர்களின் தலைநகர் வஞ்சி. சேரர்களின் நாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? கருவூர். சேரர்களின் கொடி விற்கொடி. சேரர்களின் பூ பனம்பூ. கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலின் ஆசிரியர் கார்மேக கவிஞர். கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்ட மன்னன் செங்குட்டுவன். எதற்காக இவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா, கடல் கடந்து பல்வேறு போர்களில் வெற்றி பெற்றதால் இவர் இவ்வாறு அழைக்கப்பட்டார். மீனோடு நெற்குவையி மிசையாம்பின் மனைமருக்குந்து. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இப்பாடலின் பொருள்னா, முசிறி துறைமுகத்தில் முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டின் காலந்து திண்டுக்கல். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை ஆகிய நூல்களின் ஆசிரியர் ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார். ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி. ஜெயங்கொண்டார் எந்த மன்னனுடைய அவைக்கள புலவராக இருந்தார்? முதலாம் குலோத்துங்க சோழன். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் பலப்பட்டை சொக்கநாத புலவர். தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி எந்த மன்னனின் வெற்றியை பற்றி குறிப்பிடுகிறது? முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் அவரது படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போரில் பெற்ற வெற்றியை பற்றி கலிங்கத்து பரணி நூல் குறிப்பிடுகிறது. கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணியில் உள்ள தாழிசையின் எண்ணிக்கை 599. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அறக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்நாளோ அந்நாள் இது. இவ்வரிகளை இயற்றியவர் மீரா. விடுதலை நாள் பற்றி இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. மோகித்து என்பதன் பொருள் விருப்பம். மீராவின் இயற்பெயர் மீ. ராஜேந்திரன். அன்னம்விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா. குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும் ஆகிய நூல்களின் ஆசிரியர் மீரா. இந்திய அரசு எம்.ஜி.ஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1988. 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. அந்த இந்த என்னும் சுட்டுத் திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, அந்த பக்கம். அந்தங்கிற எழுத்துக்கு பின்னாடி இப்புங்கிற எழுத்து வர்றதுனால இது வல்லினம் மிகும். எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, எந்த திசை. 2ஆம் வேற்றுமை உறுப்பாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, தலையை காட்டு. 4ஆம் வேற்றுமை உறுப்பாகிய கு வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, எனக்குத் தெரியும். இகரத்தில் முடியும் வினை எச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, ஓடி களைத்தான். வினை எச்சங்கள் ஈல முடியக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினை எச்சங்களை வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். வினை எச்சங்கள்ல ஊல முடியுது. படித்து அப்படிங்கிறதுல ஊல முடியுது. அது வல்லின எழுத்துக்களாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். உம்மை தொகையில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, மலர் பாதம். மலர் போன்ற பாதம். இந்த இடத்துல இப்பு வர்றதுனால இது உம்மை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, வாய்ப்பவளம். 8, 10 ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, 8 தொகை, 10 பாட்டு. அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, எப்படி தெரியும். திசைப்பெயர்களின் அடுத்து வல்லினம் மிகும்.
எடுத்துக்காட்டு வடக்கு தெரு. வடக்கு, தெற்கு, மேற்குன்னு சொல்லி திசையில வச்சு வர்ற இடத்துக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். மகர மெய்யில் முடியும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு மரச்சட்டம். இதில் மரம் கூட்டல் சட்டம் இருக்கு. இதில் மகர மெய்யெழுத்தாகிய இம் வந்து கெட்டு இச் என்ற வல்லின எழுத்தாக மாறும். எழுவாய்ச் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. தம்பி படித்தான். அது இது ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அது சென்றது. இரண்டாம் வேற்றுமைத் தொகையில் வல்லினம் மிகாது. இலை பறித்தேன். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எழுதுபொருள் சுடுசோறு. படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன். உம்மைத்தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை. தாயும் தந்தையும் உம்மைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாமே. இவ்வரிகளை இயற்றியவர் திருமூலர். நம்பர் என்பதன் பொருள் அடியார். நாணமே என்பதன் பொருள் கூசாமல். உய்மின் என்பதன் பொருள் ஈடேறுங்கள். நாயன்மார்களின் எண்ணிக்கை 63. திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3000. திருமந்திரம் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10ஆம் திருமுறை. கள்ளக் கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. இவ்வரிகளை இயற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாகிப். இப்பாடலின் பொருள் என்னன்னா, உள்ளத்தில் உள்ள தீமையான எண்ணங்களை வந்து அடியோடு அகற்றியவருக்கு உள்ளத்தில் எழுந்தருளக்கூடிய ஒளியே இறைவன் என்கிறார். பராபரம் என்பதன் பொருள் மேலான பொருள். பஹராய் என்பதன் பொருள் தருவாய். குணங்குடி மஸ்தான் சாகிப்புவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி ஆகிய நூல்களின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாகிப். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அயோத்திதாசர். அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். காத்தவராயன் என்ற பெயரை யார் மீது வைத்த பற்றின் காரணமாக அயோத்திதாசர் என்று மாற்றிக்கொண்டார். தனது ஆசிரியர். ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர். போகர் 700, அகத்தியர் 200, சிம்மிட்டு இரத்தினச் சுருக்கம், பாலவாகடம் ஆகிய நூல்களை பதிப்பித்தவர் அயோத்திதாசர். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் தந்தை பெரியார். குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் ஊர் முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறும். ஊர் அன்பும் ஆறுதலும் பெருமானால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெற்று திகழும். அத்தகைய நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீரருந்தும் என்று கூறியவர் அயோத்திதாசர். இவரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா ஆகிய நூல்களின் ஆசிரியர் அயோத்திதாசர். அயோத்திதாசரின் பெயரில் சித்த ஆராய்ச்சி மையமும் மருத்துவமனையும் எங்கு உள்ளது? சென்னை தாம்பரம். திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் அயோத்திதாசர். திராவிட மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1892. எத்தனை அணாக்கள் 1 ரூபாய் ஆகும்? 16 அணாக்கள் 1 ரூபாய் ஆகும். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனின் இயற்பெயர் சோ. விருத்தாச்சலம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னாகரம், ஒரு நாள் கழிந்தது போன்ற சிறுகதைகளின் ஆசிரியர் புதுமைப்பித்தன். யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து எத்தனை வகைப்படும்? 3. அவை என்ன? குறில் எழுத்து, நெடிலெழுத்து, ஒற்று எழுத்து என 3 வகைப்படும். எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை எனப்படும். அசை எத்தனை வகைப்படும்? 2. நேரிசை, நிறையிசை என 2 வகைப்படும். ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவது
சீர் ஆகும். சீர் எத்தனை வகைப்படும்? 4. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தலை. தலை எத்தனை வகைப்படும்? 7. 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட சீர்கள் அமைவது அடி எனப்படும். அடி எத்தனை வகைப்படும்? 5. தொடை எத்தனை வகைப்படும்? 8. செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மோனை. செய்யுளில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதுகை. செய்யுளில் இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயபு. பா எத்தனை வகைப்படும்? 4. அவை என்னன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என 4 வகைப்படும். வெண்பாவின் ஓசை செப்பலோசை, ஆசிரியப்பாவின் ஓசை அகவலோசை, கலிப்பாவின் ஓசை துள்ளலோசை, வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கலோசை. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. இக்குறளில் பயின்று வரும் அணி பிறிது மொழிதல் அணி. பிறிது மொழிதல் அணி என்பது நம்ம சொல்லக்கூடிய கருத்தை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக கூறுவது பிறிது மொழிதல் அணியாகும். இக்குறளின் பொருள் என்னன்னா, ஒரு சின்ன முயலை நம்ம கொன்னுட்டு அந்த வேலை ஏந்திரதை விட யானையை கொல்ல முயற்சித்து அதில் தோற்றாலும் அந்த யானையை கொல்ல முயற்சித்த வேலை ஏந்துவதே பெரிது என்று இக்குறள் குறிப்பிடுகிறது. அதே போல் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களில் வெற்றி பெறுவதை விட பெரிய செயல்கள் செய்து தோல்வி அடைவதே மேல் என்று மறைமுகமாக கூறுவதால் இது பிறிது மொழிதல் அணியாகும். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இக்குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி. ஏற்கனவே உவமை அணினா போல போன்ற உவமை உறுப்பு வந்தால் அது உவமை அணின்னு பார்த்தோம். இந்த குறளில் உள்ள பொருள் என்னன்னா, நூல்களை படிக்க படிக்க நல்ல அறிவு பெருகும், அது போல சான்றோர்களுடன் பழக பழக இன்பம் பெருகும் என்று இக்குறள் குறிப்பிடுகிறது. அது போலங்கிற ஓமை உறுப்பு வந்ததுனால இது ஒரு ஓமை அணி ஆகும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யாழ் தெரிந்தற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. இக்குறளின் பொருள் என்னன்னா, ஒரு தூய்மை இல்லாத பாத்திரத்தில் பால் ஊற்றி வைக்கும்போது அந்த பால் எப்படி கெட்டு போகுதோ அதே மாதிரி ஒரு நற்பண்பு இல்லாதவர்களிடம் சேருகின்ற செல்வம் யாருக்குமே பயனில்லாமல் போகும் என்று இக்குறள் குறிப்பிடுகிறது. அது போலன்னு வர்றதுனால இது ஒரு உவமை அணி ஆகும். பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு. ஓர்பு என்பதன் பொருள் ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. இகல் என்பதன் பொருள் பகை. மன்னும் என்பதன் பொருள் நிலைபெற. நிறை என்பதன் பொருள் மேன்மை. இகல் என்பதன் பொருள் பகை. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருப்பாவை. திருப்பாவையை இயற்றியவர் ஆண்டாள். சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்களை பிற பெண்கள் எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெண்பாவை. திருவெண்பாவையை இயற்றியவர் மாணிக்க வாசகர். இறையரசனின் இயற்பெயர் சேசுராஜா. ஆண்டாளின் திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் இறையரசன். மையல் என்பதன் பொருள் விருப்பம். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான். இவ்வரிகளை இயற்றியவர் மு. மேத்தா. ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன், நீயே கைகுலுக்கிக்கொள். இவ்வரிகளை இயற்றியவர் மு. மேத்தா. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா ஆகிய நூல்களின் ஆசிரியர் மு. மேத்தா. மு. மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. பீமாராவ் சக்பால் அம்பாவாதேகர் என்னும் தம் பெயரை யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார்? ஆசிரியர். அவருடைய ஆசிரியர் பேருனா மகாதேவ் அம்பேத்கர். அம்பேத்கர் எந்த மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராக பணியாற்றினார்? பரோடா மன்னர். எந்த மன்னரின் உதவியால் அம்பேத்கர் அமெரிக்காவில் உயர்கல்வி கற்றார்? பரோடா மன்னர் சாயாஜிராவ். இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் புத்தகத்தை எழுதியவர்
அம்பேத்கர். இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் என்னும் ஆய்வுக்காக அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கொலம்பியா பல்கலைக்கழகம். ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரையின் ஆசிரியர் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை என்னும் அமைப்பை அம்பேத்கர் நிறுவிய ஆண்டு 1924. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் அம்பேத்கர். எந்த ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் கலந்து கொண்டார்? 1930ஆம் ஆண்டு. புனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1931. புனா ஒப்பந்தம் அம்பேத்கருக்கும் யாருக்குமிடையே கையெழுத்தானது? காந்தியடிகள். சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கியவர் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1927. சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் அம்பேத்கர். அம்பேத்கர் நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய ஆண்டு 1930ஆம் ஆண்டு. புத்தரும் அவரின் தம்மமும் என்ற நூலின் ஆசிரியர் அம்பேத்கர். புத்தரும் அவரின் தம்மமும் என்ற நூல் அம்பேத்கரின் இறப்புக்கு பின் வெளிவந்த ஆண்டு 1957. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. உயர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் ஆகிய நூல்களின் ஆசிரியர் கோமகள். கோமகளின் எந்த நூல் தமிழ்நாடு அரசு விருதையும் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதையும் பெற்றது? அன்னை பூமி. மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலை தொகுத்தவர் வெண்ணிலா. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இக்குறளில் பயின்று வரும் அணி வேற்றுமை அணி. வேற்றுமை அணி என்பது இரண்டு பொருட்களுக்கும் உள்ள ஒற்றுமையை கூறி பின்னர் அதற்குரிய வேற்றுமையை கூறுவது வேற்றுமை அணியாகும். இக்குறளின் பொருள் என்னன்னா, தீயினாலும் புண் ஏற்படும், சொற்களாலும் புண் ஏற்படும் சொல்லி அதோட ஒற்றுமையை கூறி பின்னர் இந்த சொற்களினால் ஏற்பட்ட புண் ஆறாது, தீயினால் ஏற்பட்ட புண் ஆறும் என்று அதனுடைய வேற்றுமையை கூறுவதால் இது வேற்றுமை அணியாகும். ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நடுங்கும் குலைதனக்கு நாணாது செடியே தீங்காயாது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இப்பாடலில் பயின்று வரும் அணி இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணி என்பது ஒரு பாடலில் இரண்டு பொருட்கள் வருமாறு கூறுவது இரட்டுற மொழிதல் அணியாகும். இப்பாடலில் தேங்காய் பற்றியும் நாய் பற்றியும் குறிப்பிடுவதால் இது இரட்டுற மொழிதல் அணியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.